உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த நாமம் இயேசு என்று நாம் சொல்லி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உடனடியாக இறங்கி வந்து உங்களிடத்தில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அப்செட்டாக வந்திருக்கலாம், மனம் உடைந்து போய் வந்திருக்கலாம். அவருடைய பாதத்தில் வந்துட்டீங்களே, எல்லாவற்றையும் அவரிடத்துல ஊற்றி விடுங்கள். முற்றிலுமாய் அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். வாழ்க்கையின் என்ன கஷ்டங்களுக்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் இந்த வேளையிலும் இயேசுவே உம்மிடத்தில் நான் வருகிறேன், உம்மை தவிர எனக்கு ஒருவரும் இல்லை என்று எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்படியா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? Lord, there is none other than you and I come into your presence, Lord. நீரே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நான் சொல்லி சொல்லி பாடிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. சற்று திரும்பி பாருங்களேன், எத்தனை காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்திருக்கிறார். இதை செய்ய மாட்டாரா? இதையும் அழகாய் அவர் செய்து முடிப்பார். இந்த கஷ்டம் உங்களுக்கு நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீங்களே, இதையும் அவர் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். காரியங்கள் மாறுதலாய் முடியும். எப்போ தெரியுமா? அவருடைய வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது, அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் கிளைம் பண்ணும் பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லி பாடும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். இதுவரையிலும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்நாமம் இயேசு என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். நாள்தோறும் ஏங்குகிறேன், உம் முகத்தை காணவே. நாள்தோறும் ஏங்குகிறேன். அந்நாமம் இயேசு இயேசு என்று சொல்லி நான் பாடுவேன், போற்றுவேன், ஆராதிப்பேன். அந்நாமம் இயேசு இயேசு என்று சொல்லி நான் பாடுவேன், போற்றுவேன், ஆராதிப்பேன். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் நாமம் அவர். என்னை நேசிக்கிற நாமமே அதுதானே. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Thank you Jesus. And I long to seek your face, Lord. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் தேவன் நீரே. கரங்களை உயர்த்தி. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் தேவன் நீரே. நான் நேசிக்கும் உம் நாமம் மேலானதே, வேறு நாமமில்லை உலகிலே. உணர்ந்து சொல்லலாமா? நான் நேசிக்கும் உம் நாமம் மேலானதே, வேறு நாமமில்லை உலகிலே. அந்நாமம் இயேசு இயேசு என்று சொல்லி நான் பாடுவேன், போற்றுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி. அந்நாமம் இயேசு இயேசு என்று சொல்லி நான் பாடுவேன், போற்றுவேன், ஆராதிப்பேன். He is the beginning and the end. அவரை அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார், துவக்கமும் முடிவுமாக இருக்கிறார். The author and the finisher of our lives. We give you the glory, Lord. நான் நேசிக்கும் நாமம் அது. அதுடைய நாமம் ஆண்டவரே. அல்பா ஒமேகாவாய் இருக்கின்ற வரப்போகும் ராஜா நீ.
இந்த நாமத்தை நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்று கரங்களை உயர்த்தி இயேசுவே, எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே, எத்தனை மேலான நாமம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் தேவனாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கே இந்த ஆராதனை உகந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோம் உம் நாமத்தை, உயர்த்துகிறோம் உம் நாமத்தை. விவரிக்க கூடாத அற்புதங்களை நமக்காய் செய்திருக்கிறார். ஆமென். நினைச்சு பார்த்து கர்த்தரை துதித்து பாடுவோம். கரங்களை தட்டலாமா? அவரை நம்பி விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து செய்வார். சமூகம் முன் செல்ல வாக்கு தந்தார், சகலமும் நிறைவேற்ற ஆவி தந்தார். சமூகம் முன் செல்ல வாக்கு தந்தார், சகலமும் நிறைவேற்ற ஆவி தந்தார். நடத்துவதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி தினம் துதித்திடுவோம். நடத்துவதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி
உயர்த்துகிறோம் இயேசு நாமத்தையே, ஆராதிக்கின்றோம் இயேசு நாமத்தையே, உயர்த்துகிறோம் இயேசு நாமத்தையே, ஆராதிக்கின்றோம் இயேசு நாமத்தையே. Yes Lord, we lift your name on high Lord Jesus. ஆராதிக்கின்றோம் இயேசு நாமத்தையே, உயர்த்துகிறோம் இயேசு நாமத்தையே. கரங்களை நன்காக தட்டி இயேசுவே, விவரிக்க கூடாத அற்புதங்கள் கிறிஸ்தேசு நமக்காய் செய்தாரே, நடத்துவதெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி தினம் துதித்திடுவேன். ஆமென். அதை நினைச்சு பாடும் பொழுது விவரிக்க கூடாத அற்புதங்கள் எத்தனை எத்தனை. ஒரு சில அற்புதங்களை நம்ம சொல்ல முடியும், ஒரு சில அற்புதங்களை சொல்ல முடியாது. அத்தனை காரியங்களை நமக்காய் கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? எஸ், வி தேங்க் யூ ஜீசஸ். இன்னும் என்ன காரியங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஒன்று மாத்திரம், ஹீ இஸ் an unchanging God. அவர் ஒருவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் மாறுவதே இல்லைங்க, நம்ம தான் மாறிடுறோம் நிறைய வாட்டி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப. அவர் மாறாத தேவன். சங்கீதத்தில் எனக்கு ஒரு வசனம், ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் இருக்கு. You know, in Psalms 37, the Lord directs the path of the godly. He delights in every detail of their lives. The English Bible says it so beautifully. He delights in every details of your life. Every detail na ஒரு அணுக்கங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட என் தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கிறத அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். And then it says, for the Lord holds them. And it says, though they stumble, they will never fall. ஒரு ஸ்டம்பிள் ஆக மாட்டீங்க, ஒரு அசைவு வராத உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆட்டம் கொடுக்காதுன்னு இல்லவே இல்லை. கஷ்டங்கள் வரும்போது ஒரு நடுக்கம் வரும் தான். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? For the Lord says that though they stumble, they will never fall. For the Lord holds them by the hand. Amen. வலது கரத்தை கர்த்தர் பிடித்து கொண்டு இருக்கிறார். உங்களை கீழே விடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறாருங்க. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன துயரங்கள் வந்தாலும் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென். இது லேசான உபத்திரவம். சொல்லுங்க, அது சீக்கிரத்தில் நீங்கிடும். இது லேசான உபத்திரம். இந்த இடத்துல எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். Our Lord God, behold, thou hast made the heavens and the earth by thy great power and outstretched arm, and there is nothing that is too hard for thee. Amen. Hallelujah. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. கரங்களை தட்டலாமா? கஷ்டங்கள் எல்லாம் எம்மாத்திரம். Nothing, it's nothing in the sight of God. Whatever might be the problem that you are going across right now, financial, or it might be physical, it might be mentally, you're ill, whatever that might be that you're going through, I assure you by saying that my God can and He will. Though you might stumble, but you will never fall down. Amen. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, you will never fall down because His hand is holding. அவர் கரங்கள் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது. He is the anchor of our soul. Amen. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது கஷ்டத்தை நினைச்சு பாடுங்க. கஷ்டம்லாம் ஓடிடுற மாதிரி நினைச்சிட்டு விசுவாசத்தின் கண்களில் பார்த்து பாடுங்க. கிரியை செய்வார் கர்த்தர். ஆமென். Can we put our hands together? விசுவாசமா சொல்லி பாட போறோம். அது சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கி வீடும்
நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே. May God has filled each and every one of you. கரங்களை உயர்த்தி சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை. காணாத பரலோகம் நாடுகின்றோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை. காணாத பரலோகம் நாடுகின்றோம். சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போக மாட்டேன் சொல்லமா. சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்து பாடினீங்க? கரங்களை உயர்த்தி இயேசுவே. எத்தனை பேர் சொல்லி பாடினீங்க? உங்கள் பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக வேறு மாறுதலை பார்க்க போறீங்க. இந்த வாரம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. just fear not because I am with you அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே. ஆமென். ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுவார். ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். He will strengthen you. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம உலகத்தை விட்டு மேலே போகும்போது தேற்றனவாளன் ஆவியானவரை நம்மோடு கூட அனுப்பி வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. just to be with us 24/7 in us. ஹல்லேலூயா. பயம் என்பதே இல்லை. எப்போ தெரியுமா? ஆவியானவரோடு கூட இருக்கும்போது, ஏசப்பாவோட நீங்கள் இருக்கும்போது, ஒரு டெய்லி கனெக்ஷன் இருக்கும்போது பயம் என்பதே இல்லை. யார் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறா? ஃபியூச்சரை நினச்சி பயப்படுறீங்களா? இல்லைங்க. கர்த்தர் உன் பட்சமாய் எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு இருக்கிறார். He has a beautiful blueprint for you, already ready for your life. He has predestined you and He has sanctioned you for so many good things in life that is on your way. நல்ல அருமையான மகிமையான காரியங்களுடைய வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு. ஆமென். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளாமா? தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கால் வைத்திருக்கிறாரு. பயம் இல்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் என்பதே எனக்கு இல்லை. பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால்
நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. கரங்களை உயர்த்தி பயம் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு பயம் என்பதே இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் சொல்றவங்க எல்லாம் come on everyone. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயம் இல்லையே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயம் இல்லை. ஓ ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Come on every one of you sing hallelujah, 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 hallelujah. Hosanna, கரங்களை உயர்த்தி ஓ Hosanna, 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 Hosanna. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க come on everyone. ஓ பயம் இல்லை. சத்தத்தை உயர்த்தி பாடுகிற யாவருக்கும் கர்த்தர் அப்படியே செய்வாருங்க. உன்னுடைய சார்பில் அவர் நிற்பார். உனக்காய் அவர் யுத்தம் செய்து உன்னை வெற்றி சிறக்க செய்வார். சொல்றீங்களா? ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. எனக்காக யுத்தம் எனக்காக சொல்லி பாடுங்க. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே. ஓ ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Oh Hosanna, 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 Hosanna. Oh Hosanna, 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 Hosanna. கரங்களை நன்றாக தட்டி பயம் என்பதே இல்லை, உங்களை அவர் வெற்றி சிறக்க செய்திருக்கிறார். விசுவாசத்தின் கண்களில் அதை பாருங்க. பிரச்சனைகள் எல்லாம் முன்னெட்டு ஓடி இருக்கிறது. ஹalleluya, ஆமென். எத்தனை பேர் விசுவாசமா சொல்லி என் சார்பில் இருக்கார்னு எத்தனை பேர் பாடுனீங்க? எனக்காக யுத்தம் செய்வார்னு எத்தனை பேர் சொன்னீங்க? சொன்னவங்க அத்தனை பேருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்ய இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவருடைய நாமத்தை கூப்பிட்டாலே போதுங்க. கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவரை நீதிபரர். உனக்கு நியாயத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறார்? ஆமென், ஹalleluya. Is concerned about you. Amen. உந்த நாமம் மேன்மை போல்
வேற நாமமே இல்லை ஆண்டவரே. அவரை போல அழகு இல்லை, அவரை போல ஒரு நாமம் இல்லை, அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை பாடும்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே எனக்கு ஆதாரமே நீங்க தானே ஆண்டவரே, நான் நம்பி உங்களிடத்துல தானே ஆண்டவரே வந்திருக்கிறேன், எனக்கு ஆதாரம் நீங்க ஆண்டவரே. யூ ஆர் மை எவ்ரிதிங் லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் நீங்க தான் எல்லாமே அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு எப்பொழுதுமே முதன்மையான இடத்த கொடுக்கும்போது என் ஆதாரம் எல்லாம் நீங்கள். பேங்க்கில் வச்சுருக்கிற பேலன்ஸ் இல்லைங்க, இல்லை வீட்டில் வச்சுருக்க பணம் இல்லை, இல்லை உன்னை நம்பி இருக்கிற கைத்தொழில் கிடையாது, நீ நம்பி இருக்கிற வேலை கிடையாது. கர்த்தரை நம்பி நாம் சார்ந்து இருக்கும் பொழுது அவரே நம்முடைய ஆதாரம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் உன்னை போஷித்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். உன்னை உயர்த்துவார், கண்மலையில் மேல் நிறுத்துவார். ஆமென். Let's sing this song. உந்தன் நாமம் மேன்மை போல். Just revel His presence. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறே நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறே நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. நீரின் ஆதாரமே. கரங்களை உயர்த்தி நீரின் துணையாளரே, நீரின் ஆதாரமே, நீரின் துணையாளரே. துன்ப வேளை தூக்கி என்னை தோளில் சுமந்த
நாளெல்லாம் உம்மை நாங்கள் பாடிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. கஷ்டத்தின் நேரத்தில் உங்களை தம்முடைய தோள்களில் மேல் தூக்கி சுமந்த தேவன் இனிமேலும் அவர் சுமக்க மாட்டாரா? இனிமேலும் அவர் சுமக்க வல்லவர், நடத்த வல்லவர். கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து என்னை களிப்பாய் மாற்ற வல்லவர். Praise and we thank